ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசனிங் பிஒய்க்யூ சீரிஸ்ல கிளாஸ் 58 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இதுல 57 கிளாஸஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் பிஒய்க்யூ சீரிஸும் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மாலாவிடமும் லதாவிடமும் வளையல்கள் உள்ளன. நீ எனக்கு 4 வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல 3 மடங்கு என மாலா லதாவிடம் கூறினான். நீ எனக்கு 36 வளையல்களை தந்தால் என்னிடம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை உன்னிடம் உள்ளதை போல 3 மடங்காகும் என லதா பதிலளித்தார். எனில் இருவரிடமும் சேர்ந்து மொத்தம் உள்ள வளையல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ஓகேங்களா? ஸோ தெளிவா கவனிச்சுக்கணும். ஒவ்வொரு லைனா ப்ரொசீட் பண்ணிட்டு போகலாம். ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, லதா மாலா. ஓகேவா? ஸோ மாலா கிட்ட இருக்க வளையல்களோட எண்ணிக்கை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். லதா கிட்ட இருக்க வளையல்களோட எண்ணிக்கையை நான் ஒய் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்கிட்ட இருக்க மொத்த வளையல் கேட்டதால எக்ஸ் பிளஸ் ஒய் கண்டுபிடிச்சா போதும். அதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் யார் சொல்றா? மாலா வந்து லதா கிட்ட சொல்றாங்க. ஓகேங்களா? சோ நீ எனக்கு 4 வளையல்களை தந்தால், அப்ப லதா கிட்ட இருந்து 4 வளையலை மாலா கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து 4 வளையலை எடுத்து இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்ப இங்க மைனஸ் இங்க பிளஸ். ஓகேவா? சோ அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கு இல்லையா, லதா கிட்ட இருக்கு இல்லையா, இந்த வளையலை போல 3 மடங்கு அவங்க கையில இருக்குமா? அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஸோ தெளிவா கவனிச்சுக்கணும். ஸோ எக்ஸ் அப்படிங்கிறது மாலா கிட்ட இருக்கக்கூடிய வளையல்களோட எண்ணிக்கை, ஒய் அப்படிங்கிறது லதா கிட்ட இருக்கக்கூடிய வளையல்களோட எண்ணிக்கை அப்படின்னு நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லைனு மாலா வந்து லதா கிட்ட சொல்றாங்க. அதாவது லதா கிட்ட இருக்கு இல்லையா ஒய், அதுல இருந்து 4 வளையலை எடுத்தோம் அப்படின்னா அது ஒய் மைனஸ் 4. அத வந்து மாலா கிட்ட சேர்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிளஸ் 4. ஓகேவா? இதுல இருந்து கழிச்சு இதுல இருந்து இதுக்கு கூட்டிக்கிறீங்க. ஓகேவா? அடுத்து இந்த மாதிரி மாத்துனீங்க அப்படின்னா மாலா கிட்ட இருக்கு இல்லையா இந்த வளையல் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா லதா கிட்ட இருக்க வளையலை போல 3 மடங்கு. ஓகேவா? அந்த 4 வளையல் எடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளவு வளையல் இருக்குமோ அத போல 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்துக்கலாம். பாருங்க, எக்ஸ் பிளஸ் 4 ஈக்குவல் டு 3 உள்ள பெருக்குங்க, 3y மைனஸ் 12ன்னு வரும். சோ எக்ஸ் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும். 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா மைனஸ் 4, அப்ப மைனஸ் 12 மைனஸ் 4 மைனஸ் 16ன்னு வரும். இதை ஒரு ஈக்குவேஷனா வைங்க. அடுத்த இன்ஃபர்மேஷன் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. லதா வந்து மாலா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ நீ எனக்கு 36 வளையல்களை தந்தால், அதாவது மாலா கிட்ட இருக்க எக்ஸ் வளையல்ல 36 வளையலை எடுத்து லதா கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா அப்ப லதாவுக்கு பிளஸ் 36ன்னு ஆயிரும். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்க கையில இருக்க வளையல் இந்த வளையலை போல 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. முதல்ல மாலா வந்து லதா கிட்ட சொல்லாங்க, இப்ப லதா வந்து மாலா கிட்ட சொல்றாங்க. ஓகேவா? சோ இப்ப இத ஒரு ஈக்குவேஷனா கொண்டு வாங்க. பாருங்க, 3 உள்ள பெருக்குங்க, 3x மைனஸ் இது என்ன ஆகும், 3 × 36 108ன்னு வரும். ஓகேவா? ஈக்குவல் டு இந்த ஒய் இருக்கு இல்லையா, ஒய் பிளஸ் 36 அப்படியே இருக்கட்டும். இப்ப எக்ஸுக்கு பதிலா இந்த வேல்யூஸை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3 × 3y மைனஸ் 16, எக்ஸுக்கு மட்டும் இதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றேன். மைனஸ் 108 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 36. ஓகேவா? இப்ப என்ன ஆகும், 9y மைனஸ் இது என்ன ஆகும் பாருங்க, 48 மைனஸ் 108 ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 36. ஸோ இந்த ஒய்யை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க, 9y மைனஸ் ஒய் 8y அப்படின்னு ஆயிரும். இந்த மைனஸ் 48 மைனஸ் 108 இதெல்லாமே ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா பிளஸ்ன்னு ஆயிரும். அப்ப 48 108 36 எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 192ன்னு வரும். ஓகேவா? 8 8 8 2 16 16 6 6 2. ஓகேவா? 22 6 9 1. அப்ப 192ன்னு வருதா? இப்போ ஒய் மட்டும் வேணும். ஸோ 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா டிவைடட் பைல வரும். சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 24. ஸோ இப்போ எக்ஸோ ஒய்யோட வேல்யூ கிடைச்சிருச்சா? இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு 3 × ஒய்க்கு பதிலா 24 மைனஸ் 16, 3 × 24 74 ஆகும். மைனஸ் 16 ஈக்குவல் டு 56. ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ 56, ஒய்யோட வேல்யூ 24. நமக்கு என்ன வேணும்,
கிட்டையும் இருக்கக்கூடிய மொத்த வளையல்களோட எண்ணிக்கை எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா, எக்ஸோடது 56, ஒய்யோடது 24, கூட்டினீங்க அப்படின்னா 80. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 80. ஓகேவா, ஸோ தெளிவா புரியுதுங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை நம்ம என்ன பண்ணோம், ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, சி ஈக்குவல் டு 3, கால் ஈக்குவல் டு 28 என செல் ஆனது. ஓகேவா, ஃபர்ஸ்ட் சியோட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஏக்கு 1 பிக்கு 2 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல கால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிக்கு 3, ஏக்கு 1, சிக்கு 3, சாரி எல்லுக்கு எத்தனை வரும் உங்களுக்கு, எல்லுக்கு 12, ஸோ எல்லுக்கு 12. இப்போ இதோட வேல்யூ 28ன்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் கூட்டுங்க, 28 வருதான்னு பாருங்க. 12 12 24 28. அப்ப ஒவ்வொரு வேல்யூஸோட நம்பர்ஸை எழுதி கூட்டியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ சியோட வேல்யூ 3, ஈயோடது பாத்தீங்க அப்படின்னா 5, எல் 12 12. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் பாருங்க, 24 24 பிளஸ் 8 32. அப்ப இந்த செல் அப்படிங்கிறதுக்கு வேல்யூ 32. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 3 15 கொஸ்டின் மார்க் 63 99 143. ஸோ இதுக்கு இடையில கொஸ்டின் மார்க் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல என்ன நம்பர் வரும்? ஸோ ரொம்ப அப்படியே கவனிச்சிங்க அப்படின்னா, தெளிவா கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பரோட பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பர் பாருங்க, 4ஓட முன்னாடி நம்பர், 16ஓட முன்னாடி நம்பர், 64ஓட முன்னாடி நம்பர், 100ஓட முன்னாடி நம்பர், 144ஓட முன்னாடி நம்பர். ஓகேவா, அப்ப எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர்ல இருந்து 1 கழிச்சிருக்காங்க. ஓகேவா, அது எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இது 2 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இந்த இடத்துல ஒரு நம்பர் வரணும். ஓகேவா, இது 8 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர், இது 12 ஸ்கொயர். ஸோ எல்லாத்துல இருந்தும் என்ன பண்ணிருக்காங்க, 1 கழிச்சிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல என்ன வரும், 2 4 6 8 10. அப்ப 6ங்கிறது வரணும். 6 ஸ்கொயர் மைனஸ் 1 தான் ஆன்சர். அப்ப 6 ஸ்கொயர் 36, 36 மைனஸ் 1 35 தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் நம்பர்ல இருந்தும், அதாவது ஒரு ஸ்கொயர் நம்பர் அதுல இருந்து 1 மட்டும் கழிச்சு அங்க எழுதியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் வரிசையில் எது தவறான எண், தவறா இருக்கக்கூடிய நம்பர் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அடுத்தடுத்த நம்பர்ஸ் இடையில இருக்க டிஃபரன்ஸ் பாத்துக்கலாம். பாருங்க, 6 வந்து கூட்டியிருக்காங்க, அடுத்து 12, அடுத்து 24, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இது 6 12 24. அப்ப 6 2ஆல பெருக்குனா 12, 12 2ஆல பெருக்குனா 24, 24 2ஆல பெருக்குனா 48. ஸோ 47ஐயும் 48ஐயும் கூட்டினீங்க 95 தான் வரணும். ஆனா இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு, 96ன்னு இருக்கு. ஓகேவா, அடுத்து 95ன்னு வச்சு இதை டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 96ன்னு வரும். ஸோ இதுக்கான டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 192. அப்ப 48 × 2 96, 96 × 2 192. ஸோ இந்த இடத்துல 96க்கு பதிலா 95ன்னு வந்திருக்கணும். ஸோ தவறான எண் அப்படிங்கிறது 96. புரியுதுங்களா? ஸோ பாருங்க, 5 11 23 47 96 191 383. ஸோ இதோட டிஃபரன்ஸ் 6, இதோடது 12, இதோடது 24. அதாவது இங்க இருந்து 2 பெருக்கி இருக்காங்க. அப்ப இதுல இருந்து 2 பெருக்குனா 48ன்னு வரும். இது 2ஐயும் கூட்டும் போது இந்த இடத்துல 95 தான் வந்திருக்கணும். அடுத்து இதோட டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 96. ஸோ இது என்ன பண்ணிருக்காங்க, இதுல இருந்து 2 பெருக்கி இருக்காங்க. அடுத்து டிஃபரன்ஸ் 192, இதுல இருந்து 2 பெருக்கி இருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ 95ன்னு வர வேண்டிய இடத்துல 96ன்னு வந்திருக்கு. எது தவறா இருக்கோ அதுதான் ஆட் மேன் அவுட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏவும் பியும் சகோதரர்கள், சியும் டியும் சகோதரர்கள், ஏ உடைய மகன் டியின் சகோதரன் எனில் சிக்கு பி என்ன உறவு? ஓகேவா, சோ ஏ பி 2 பேரும் சகோதரர்கள். சகோதரர்கள்னா பக்கவாட்டுல எழுதணும். சகோதரர் அப்படிங்கிறதால ஆண், அப்ப ஸ்கொயர்ல எழுதிக்கணும். ஓகேவா, சோ இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். அடுத்து சியும் டியும் சகோதரர்கள், சி அதுக்கப்புறம் டி, இவங்க 2 பேரும் பிரதர்ஸ். ஓகேவா, அடுத்து ஏ உடைய மகன் டியின் சகோதரன், டியோட சகோதரன் யாரு, சி.
சி தான் ஏவோட மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மகன் அப்படிங்கறதால அவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் கீழே எழுதணும். ஓகேவா? சோ ஏபி சகோதரர்கள், சிடி சகோதரர்கள், டியோட சகோதரன் சி, அவரு தான் ஏவோட மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேள்வி, சிக்கு பி என்ன உறவு? சி இருக்காங்க இல்லையா, சிக்கு பி என்ன உறவுன்னு கேக்குறாங்க. பொதுவா தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட அண்ணனோ தம்பியோ இல்லையா, சோ ஒண்ணு பெரியப்பா இல்ல சித்தப்பான்னு வரும். பட் ஆங்கிலத்துல பார்க்கும்போது அங்கிள் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பொதுவாவே சொல்லுவோம். ஓகேவா? சோ அதாவது சித்தப்பா பெரியப்பா யாரா இருந்தாலுமே அங்கிள், மாமா யாரா இருந்தாலுமே பொதுவா அங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த மெத்தட்ல தான் இங்க கொடுத்துருக்காங்க. சோ அங்கிளை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது உங்களுக்கு மாமான்னு வந்திருக்கும். சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஓகேவா? சோ இந்த இடத்துல சித்தப்பா பெரியப்பான்னா தமிழ்ல கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிலதுல கொடுப்பாங்க, ஒரு சிலதுல தரமாட்டாங்க. சோ அப்ப ஆங்கிலத்துல பாருங்க, ஆங்கிலத்துல அங்கிள் அப்படின்னு வந்திருந்தது அப்படின்னா அதுதான் ஆன்சர். ஓகேவா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.